ஜெய்பால் அவர்கள் சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறார். அவருடைய கொடியிலும் கூட வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயருடைய சின்னங்களை கொடியாக வைத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்த சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கத்தினுடைய கொள்கை என்ன என்று அவருடன் சின்ன ஒரு உரையாடல். சொல்லுங்கள் சார், உங்கள் கொள்கை என்ன? சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கம் என்பது வெள்ளுடை வேந்தரனுடைய சர்பிட்டி தியாகராய செட்டுடைய நினைவாகவும், கோயம்புத்தூரில் நம்முடைய ஜெயிலில் இருந்த சிதம்பரனார் அவர்களுடைய நினைவாகவும் உருவாக்கப்பட்டது தான் சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கம். இந்த சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கம் நெசவாளர்களுக்காக உரிமைக்காகவும் நெசவாளர் உரிமைக்காக பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியாகும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வஉசி சுதந்திரத்துக்காக போராடினார். நம்ம சர்பிட்டி தியாகராயர் அவர்களும் ஆங்கிலத்துக்கு எதிராக இது பண்ணார். இந்த சூழ்நிலையில் 80வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15 வருகிறது. அது சம்பந்தமாக என்ன செய்திகள் சொல்லுங்கள். இந்த ஆண்டு கொண்டாடப்படுகின்ற சுதந்திர தின விழா 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவாக நாம் இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். செங்கோட்டையில் ஏற்றுகின்ற கொடியும், கோவையிலே ஏற்றுகின்ற கொடியும், கன்னியாகுமரியில் ஏற்றுகின்ற கொடியும் 80வது ஆண்டு நினைவையொட்டி தான் ஏற்றப்படுகிறது. இந்த 80வது ஆண்டில் நாம் அந்த சுதந்திர தின விழா வாழ்த்துக்களுடன் என்ன நாம் வேண்டிக் கொள்கிறோம் என்றால், விவசாயம் இந்த நாட்டிலே பெருக வேண்டும், நெசவாளர்களுடைய நெசவு துணிகள் இந்த நாட்டிலே பரவலாக உடுத்த வேண்டும், அரசாங்கம் அதை பயன்படுத்தி சட்டமாக்கி அரசாங்க வேலைகளில் பணியாற்றுகின்றவர்கள் அனைவரும் அதை உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இயக்கம். ஆகவே விவசாயமும் நெசவு தொழிலும் உயர்ந்தால் இந்த நாடு வல்லரசு நாடாக உருவாகும். இந்திய அரங்கிலே இது வல்லரசு நாடாக இருப்பது மட்டுமல்ல, உலக அரங்கிலும் வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கத்தினுடைய கொள்கையாகும். சர்பிட்டி தியாகராயருடைய எழுச்சியான ஒரு மரபுமாகும், கொள்கையும் ஆகும். சுதேசி இயக்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் சர்பிட்டி தியாகராயர் செட்டியாருடைய பிறந்தநாள் விழா, நினைவு நாள் விழா கொண்டாடப்படுகிறது. சென்னையிலே இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங்கில் அவருடைய சிலை இருக்கிறது. ரிப்பன் பில்டிங்கில் அவருடைய சிலைக்கு கோவையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் அனைவரும் அங்கு சென்று மாலை அணிவித்து மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றார்கள். தமிழக அரசும் தமிழக அரசை சார்ந்த அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிக்காரர்களும், தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அங்கே வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு அந்த மகிழ்ச்சியான நேரத்திலே சர்பிட்டியாருக்கு மாலை மரியாதை செலுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு விழா கொண்டாடுகின்றார்கள். கடைசியாக சுருக்கமாக சொல்லுங்கள், சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசுக்கு என்ன செய்தி சொல்கிறோம் என்றால், சுதந்திர தின விழாவிலே சுதேசி மக்கள் எழுச்சி இயக்கத்தின் நெசவாளர்கள் உருவாக்குகின்ற சேலைகளை தமிழக அரசு சட்டமாக கொண்டு வந்து அரசு பணி ஆற்றுகின்றவர்கள் அனைவரும் உடுத்தி கொண்டு அரசாங்க பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.